இறைவன் கூறுகிறான், நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாரும் தாம் விரும்புவதை தமக்கு சகோதரருக்கும் விரும்பாத வரை உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் அவனையே வணங்குகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரே இடத்தை முன்னோக்கி தொழுகிறார்கள். ஒரே மாதத்தின் நோன்பும் நோக்கிறார்கள். அவர்களின் உடல்கள் வெவ்வேறாக இருந்தாலும் உள்ளத்தால் அனைவரும் ஒரே உடலை போன்றவர்கள்தான். அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் வசிக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சிறிய துன்பம் ஏற்பட்டாலும் உலகத்தில் எங்கோ ஒரு கடைக்கோடியில் வாழும் மற்றொரு இறை நம்பிக்கையாளன் கவலைப்பட்டு அவனுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறான். இதுதான் இஸ்லாம் விரும்பும் சகோதரத்துவம். இஸ்லாம் தன் ஊர், தன் மாநிலம், தன் நாடு என்ற குறுகிய அளவிலான சகோதரத்துவத்தை விரும்பவில்லை.